Now you're watching New Eden TV. இன்றைக்கு நாம் ஞாயிற்றுக்கிழமை என்பது ஒன்று கூடியிருக்கிறோம். இந்த காணொளி தொகுப்பை நீங்கள் அதிகாலையிலே 4 மணிக்கெல்லாம் உங்கள் மொபைலுக்கு சென்றெடுப்பதற்கு நாங்கள் எடுக்கும் எல்லா முயற்சிகளுக்கும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஒரு நாளும் இந்த ஆன்லைன் இந்த மினிஸ்ட்ரிஸ் தடைப்படாமல் இருக்க உங்களோட குடும்ப ஜெபத்திலே மிகவும் மறக்காமல் ஜெபிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இன்றைக்கு நாம் தேவ செய்திக்குள்ளே செல்ல இருக்கிறோம். ஆண்டவர் இந்த தேவ செய்தியை எப்படியாக கொடுக்க போகிறார்? ஏனால் அவர் ஒரு விஷயத்தை நமக்கு கொண்டு வருகிறார் என்றால் ஆண்டவருடைய சித்தத்தினால் தான் அது வருகிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீங்கள் அதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கான தேவ செய்தி, மக்கள் உங்களை வெறுக்கும் போது சந்தோஷப்படுங்கள். லூக்கா 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். மக்கள் உங்களை வெறுக்கும் போது சந்தோஷப்படுங்கள். என்ன பிரதர், தலைப்பே ஒரு வித்தியாசமா இருக்கு, ஆனா அது எப்படி சாத்தியம் தெரியலையே அப்படின்னு நீங்க கேட்கலாம். மக்கள் என்னை வெறுக்கும் போது என்னால எப்படி சந்தோஷமா இருக்கிறது? எனக்கு நிறைய நம்பிக்கை, அதாவது நம்பிக்கை துரோகம் பண்ண ஒரு சூழல்ல இருக்கும்போது அந்த இடத்துல வேதனை தானே இருக்கும். அந்த இடத்துல அவங்கள பத்தி நமக்கு தானே வெறுப்பா இருக்கும். ஆனால் இங்க ஆண்டவர் என்ன சொல்கிறார்? மக்கள் உங்களை வெறுக்கும் போது சந்தோஷப்படுங்கள். லூக்கா 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். மக்கள் உங்களை வெறுக்கும் போது சந்தோஷப்படுங்கள். லூக்கா 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, மனுஷகுமாரன் நிமித்தமாக ஜனங்கள் உங்களை பகைத்து உங்களை புறம்பாக்கி உங்களை நிந்தித்து உங்கள் நாமத்தை கொள்ளாததென்று தள்ளிவிடும் போது நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். ஆண்டவர் தான் சொல்றாரு, மக்கள் உங்களை வெறுப்பார்கள், உங்களை பகைப்பார்கள், உங்களை புறம்பாக்கி புறம்பே தள்ளி விடுவார்கள். நீங்க வேணவே வேணாம் எங்களுக்கு. உங்களை நிந்திப்பார்கள். நீங்க நல்லது செஞ்சாலும் அவங்களுக்கு பிடிக்காது, வேற எதை செய்தாலும் அவங்களுக்கு பிடிக்காது. உங்கள் நாமத்தை கொள்ளாததென்று தள்ளிவிடும் போது, அதாவது நம் ஆண்டவரை குறித்து தான் நாம் சாட்சி கொடுக்கிறோம், அதுவே தேவையில்லை எங்களுக்கு அப்படின்னு எல்லாரும் நம்மளை வெறுக்கும் போது நாம எப்படியாக இருப்போம்னா, கடைசி பகுதியை பாருங்க, பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். பாக்கியவான்களாக இருப்போம். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறோமா, நாம் பாக்கியவான்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இதைதான் அடிப்படையாக இந்த தேவ செய்தியை ஆண்டவர் நமக்கு ஒரு பாடத்தை கற்றுத் தருகிறார். இன்றைக்கு நாம் 3 பிரிவுகளாக நாம் பிரிக்கிறோம். முதலாவது, ஏன் நம்மை வெறுக்கிறார்கள்? இது முதல் தலைப்பு. இரண்டாவது தலைப்பு, உலகம் நம்மை வெறுத்தாலும் நாம் ஏன் சந்தோஷமாக இருக்கலாம்? மூன்றாவது, வெறுப்பை சமாளிக்க பலமான ஆயுதம் நம்மிடத்தில் இருக்கிறது. அது என்ன? இதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். ஏன் இதை ஆண்டவர் இன்றைக்கு தேவ செய்தியாக கொடுக்கிறாருன்னா, இன்றைக்கு நமக்கு தெரியாத பல இடங்கள்ல இந்த உலகம் முழுக்க கடவுளை நேசிக்கும் மக்களை அதிகமாக வெறுக்கலாம், அதிகமாக தாக்கலாம். ஏன்? அவர்களை சிறைகளை கூட அடைக்கலாம். ஆனால் இதெல்லாம் எதற்கு நடக்கிறது? சில பேர் சொல்வார்கள், நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய தேவன் என்று சொல்கிறீங்க, உங்களோட கடவுள் என்று சொல்றீங்க, நீங்க ஆபத்துல இருக்கும்போது ஏன் காப்பாத்தல கேட்பார். அவர்கள் கேட்கிற கேள்விகளுக்கு நாம் பதில் சொல்ல வேண்டும் என்பது அவசியம் இல்லை. ஏனால் அவர்கள் அறியாமல் தெரியாமல் கேட்கிறார்கள். அவர்களும் ஆண்டவரை பற்றி தெரிந்து கொண்டால் கேட்க மாட்டார்கள். இதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட நிறைய விஷயங்களை சொல்லும் போது, நீ தேவனுடைய மகன் என்று சொல்கிறாய், உனக்கு என்ன பைத்தியமா? நீ பித்து பிடித்தம் போல இருக்கிற, நீ எப்படி கடவுளுக்கு மகனா இருக்க முடியும்?
இயேசுவை பார்த்து சொன்னார், இன்றைக்கு நம்மளையும் பார்த்து அப்படிதான் சொல்வார். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, ஏன் நம்மை வெறுக்கிறார்கள்? இப்ப நம்ம என்ன பண்றோம்? ஆண்டவரை குறித்து சாட்சி கொடுக்கிறோம், கடவுளோட வார்த்தையை, அவருடைய அன்பை தெரியப்படுத்துறோம். அதை குறித்து இவங்க வெறுக்கிறாங்களே ஏன் அப்படின்னா, இன்றைக்கு நேற்று இல்லை. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, 2000 வருடத்துக்கு முன்பதாகவே இதை ஆண்டவரை கூறிவிட்டார். அதை தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். தம்மை பின்பற்றுகிறவர்களை துன்புறுத்துவார்கள் என்று ஆண்டவரை சொல்லிவிட்டார். ஆனால் இப்போது வரை என்ன நடந்து கொண்டிருக்கிறது? தொடர்ந்து போராட்டம் தான் நடந்து கொண்டிருக்கிறது. எதனால்? இது ஆண்டவருடைய முக்கியமான ஒரு தீர்க்க தரிசனம். பரிசுத்த வேதாகமத்திலே முக்கியமான இருக்கிற தீர்க்க தரிசனம் இன்றைக்கு நிறைவேறுகிறது, நிறைவேறிவிட்டது. அதை தான் இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். தம்மை பின்பற்றுகிறவர்களை துன்புறுத்துவார்கள் என்று யோவான் 16ஆம் அதிகாரம் 2, 3 வசனத்தை நாம் வாசிப்போம். யோவான் 16ஆம் அதிகாரம் 2, 3 வசனங்களை நாம் வாசிப்போம். அவர்கள் உங்களை ஜெப ஆலயங்களுக்கு புறம்பாக்குவார்கள், மேலும் உங்களை கொலை செய்கிறவன் தான் தேவனுக்கு தொண்டு செய்கிறவன் என்று நினைக்கும் காலம் வரும். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. இங்க ஆண்டவர் என்ன சொல்கிறார்? உங்கள் ஜெப ஆலயங்களுக்கு புறம்பாக்குவார்கள். இன்றைக்கு எத்தனை விஷயங்கள் இப்படி நடந்து கொண்டு இருக்கிறது. சிறப்பாக ஆராதனை செய்ய முடியவில்லை, திருச்சபையை இடிக்கிறார்கள். இப்படி பல விஷயங்கள்லாம் நடக்குது. மேலும் உங்களை கொலை செய்கிறவன் தான் தேவனுக்கு தொண்டு செய்கிறவன் என்று நினைக்கும் காலம் வரும். இது என்ன சூழ்நிலை மாறுது? அப்போ ஆண்டவர் நிமித்தம் ஒரு கொலை செய்யறான் பார்த்தீங்களா, அவன் தான் ஆண்டவருக்கு தொண்டன் என்று பேசும் காலம் வருமா. அவர்கள் பிதாவையும், அதுக்கு 3வது வசனத்திலே, அவர்கள் பிதாவையும் என்னையும் அறியாதபடியினால் இவைகளை உங்களுக்கு செய்வார்கள். அப்ப பிதாவை தெரியாது, என்னையும் தெரியாது, அதனாலதான் செய்யறாங்க. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம் மக்கள் நம்மளை அவமானப்படுத்துகிறார்கள் என்றால், நம் மக்கள் நம்மளை உதாசீனப்படுத்துகிறார்கள் என்றால், மக்கள் மீது தவறல்ல. அதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். மக்கள் மீது தவறல்ல, இது நடக்க வேண்டிய தீர்க்க தரிசனம் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இத்தனை சூழலில் யார் உண்டாக்குறது? மனிதர்கள் அல்ல, மனிதர்கள் அல்ல, சாத்தான் தான் உருவாக்குகிறார். அதற்கான சாட்சியான ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு பகுதியிலே நான் காட்டுகிறேன். நம்மை வெறுப்பவர்களை நாம் என்ன செய்யலாம்? சரி, இப்படி வெறுக்கிறாங்க, கடவுளோட வார்த்தையை சொல்றதுனால தான் வெறுக்கிறாங்க. இப்போது ஏன் நம்மளை வெறுக்கிறார்கள் என்பதற்கு பதில் கிடைத்து விட்டது. நாம் ஆண்டவரை நேசிப்பதால் அவர்கள் நம்மளை வெறுக்கிறார்கள். இயேசுவுக்கு பிரியமானவர்களே, இயேசுவிடம் இருந்து நாம் நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம். ரோம வீரர்கள் இயேசுவை மரக்கம்பத்தில் ஆணி அடிக்கும் போது ஆண்டவர் என்ன சொன்னார்? அப்படிப்பட்ட கஷ்டத்தை நாம் இப்போது நாம் அனுபவிக்கிறது இல்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பட்ட பாடுகளை தாண்டி நாம் அப்படிப்பட்ட ஒரு கஷ்டத்தை எல்லாம் நாம் இப்போது வரை யாரும் சந்தித்ததில்லை. அவர் சந்தித்த துன்பங்கள் ஈடு இணைய எதுவாகவும் இருக்க முடியாது. அதை குறித்து நம்ம லூக்கா 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியுங்கள், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். பாருங்க, ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவோடைய வஸ்திரத்தை யார் கிழிக்கிறதுன்னு சீட்டு போட்டு குழுக்கள் போட்டு பார்க்குறாங்க. அப்போ எந்த அளவுக்கு அது ஒரு கொடூரமான ஒரு செயல் பாருங்க. ஆனால் அங்கே என்ன சொல்கிறார் ஆண்டவர்? பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னவென்று தெரியாமல் செய்கிறார்கள். இன்றைக்கு கூட இப்படிப்பட்ட ஒரு பாடுகளை சந்திப்போமே ஆனால், ஆண்டவர் நிமித்தம் நாம் படும் பாடுகளை சந்திப்போமே ஆனால், அங்கு நாம் சொல்ல வேண்டும்,
அப்படி ஒரு மனது நமக்கு இருக்கிறதா? இவர்கள் இன்னதென்று தெரியாமல் செய்கிறார்கள், இவர்களை தயவாய் மன்னிய மாட்டுவாரே. அதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். Now you're watching New Eden TV.